உள்ள அழுகிறேன் வெறிய சிரிக்கிறேன் என்ன நல்ல வேசந்தான் வெளுத்து வாங்குறேங்கிற மாதிரி ஒரு பக்கம் வந்து நம்ம டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்பில் போராடிக்கிட்டு இருக்கோம், அது பண்ணிக்கிட்டு இருக்கோம், நம்ம வாழ்க்கையில் பலவிதமான பிரச்சனை அனுபவிச்சுட்டு இருக்கோம்னு சொன்னால் நம்ம வாழ்க்கையில் சுற்றி இருக்கிறவங்களுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. எப்படி அது கரெக்டாக நம்மளை மட்டும் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்கன்னு தெரியல. மற்றவங்க சொல்கிறது எல்லாத்தையும் ரொம்ப ஈஸியாக எடுத்துக்கிட்டு புரிஞ்சுக்கிட்டு அப்படியே ப்ரொசீட் பண்ணக்கூடிய ஆட்கள். நம்ம சொன்னால் மட்டும் அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது. அதை நம்ம எப்படி புரிய வைக்கிறது, என்ன பண்ணுறது, ஒன்றுமே புரியல. ஒய் தே ஆர் நாட் அக்செப்டிங் மீ, ஒய் தே ஆர் நாட் அக்செப்டிங் மை ஒப்பீனியன். ஏன் எனக்குள்ளே ஒரு ஒப்பீனியன் இருக்கக்கூடாதா? ஏன் அதை நான் சொன்னால் அவங்க புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க? ஈவன் என்னோட லைஃபுக்காக தான் நான் சொல்கிறேன். என்னோட லைஃப்பில் நான் இதை பண்ண போகிறேன், உங்களுடைய சப்போர்ட் வேணும், நீங்கள் பண்ணுங்கன்னா அது பண்ணுறது இல்லை அவங்க. வாட் இஸ் தேர் பெர்ஸ்பெக்டிவ்? வி டோன்ட் நோ. நமக்கு ஒன்றுமே அதில் புரியலையே. அதை பற்றி பார்த்துருவோம் இன்றைக்கி. ஓகே, வெல்கம் டு த ஹியூமன் எக்ஸ்பர்ட் தமிழ். ஐ எம் யுவர் ராஜ்குமார் பாண்டியன், சைக்காலஜிஸ்ட். ஹவு டு லெட் தம் அண்டர்ஸ்டாண்ட் மீ. என்னை நான் எப்படி வந்து மற்றவர்கள் வந்து என்கிட்ட இருக்கிற விஷயங்களை வந்து எப்படி வந்து சொல்கிறது, என்னை எப்படி புரிய வைக்கிறது? ஐ டோன்ட் நோ. அனலைஸ் ஒய். ஃபஸ்ட்டு நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது, அவங்க புரிய வைக்கணுங்கிற இன்டென்ஷனை கொஞ்சம் ஓரமாக வச்சுட்டு நீங்கள் செய்ய வேண்டியது, ஏன் அவர்கள் புரிந்து கொள்ள மறுக்கிறார்கள்ங்கிறத யோசிங்க. they don't understand you, they are not accepting what you are saying. அவங்க அதை ஏற்றுக்க மறுக்கிறாங்க. அந்த ஐடியாலஜியில் அவங்களுக்கு என்ன பிரச்சனை, அந்த ஒப்பீனியனில் அவங்களுக்கு என்ன பிரச்சனை, why they are not understanding. நம்ம மாடலாக சொல்லி பார்க்கலாமா, இப்படி சொல்லி பார்க்கலாம், அதெல்லாம் வேணவே வேணாம். ஏன்னா நீங்கள் வந்து நார்மலாக வந்து உங்களோட லாங்குவேஜில் நீங்கள் சொன்னாலே அவங்களுக்கு புரியும். எல்லாம் புரிஞ்சுக்கிறவங்க தான். இதுக்கு முன்னாடி பல விஷயங்களை அவங்க புரிஞ்சுக்கிட்டது இல்லையா? இப்போ ஏன் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்கன்னு சொன்னால் இதில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது. ஸோ நாட் வி டோன்ட் ஹாவ் எனி ப்ராப்ளம் இந்த கம்யூனிகேஷன். அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இட்ஸ் ஆல் அபவுட் ஒய் தே ஆர் நாட் அக்செப்டிங் த சேம். இப்போ ஏதோ ஒரு விஷயங்கள் அப்படிங்கிறது அவர்களுக்கு ஒரு பிரச்சனை ஏற்படுத்தியிருக்கு. சும்மா நார்மலாக யோசிச்சு பார்ப்போமே, சும்மா நார்மல் ரீசனாக இருக்கிற ஒரு வேளை என்னுடைய டோன் அப்படிங்கிறது ரொம்ப அதிகார தோணியில் இருக்கிறனால அவங்க என்னை புரிஞ்சிக்காமல் இருக்கலாம், அப்படிங்கிற கதையெல்லாம் இருக்குது. பட் மற்ற விஷயங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப டீப்பாக புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா என்னுடைய நோக்கம் அப்படிங்கிறதும் அவங்களுடைய நோக்கங்கிறது வேறையாக இருக்குது. இன்டைரக்டாக அவங்க என் கூட ஃபைட் பண்ணுறாங்க. அதை புரிஞ்சிக்காமல் புரிகிற மாதிரி அவங்க நடிக்கிறது மூலமாக, அந்த விஷயத்தை அவங்க ஏற்றுக்காமல் இருக்கிறது மூலமாக இன்டைரக்டாக அவங்க தே வாண்ட் டு ஃபைட் வித் மீ. அதுக்கு ஒரே காரணங்கிறது என்னுடைய நோக்கம் வேறு, அவங்களுடைய நோக்கம் வேறு. நான் எப்படி இந்த வாழ்க்கையை பார்க்குறேன், நான் வந்து இந்த விஷயத்தை இந்த நோக்கத்தை அடையிறது மூலமாக நான் என்ன வந்து நான் அடையலான்னா என்னோடய பெனிஃபிட் என்னன்னு நான் நினைக்கிறேன், அது வேறு. அவங்க அது மூலமாக அடையணும்னு நினைக்கக்கூடிய பெனிஃபிட்டுங்கிறது வேறு. ரொம்ப ரெண்டுமே எக்ஸ்ட்ரீமாக இருக்கிறனால தான் தே ஆர் நாட் அண்டர்ஸ்டாண்டிங் யூ. சைக்கலாஜிக்கலாக ஹவு டு திங்க் லைக் திஸ், இப்படி தான் திங்க் பண்ண வேண்டியது இருக்குது. ஓகே, கம்பேர் தேர் பிஹேவியர். சரி, அப்போ அவங்களோட இன்டென்ஷன் என்னப்பா அப்படின்னா அவங்களோட பிஹேவியரை நோட் பண்ணுங்கள். அவங்களுடைய பிஹேவியர் வாட் இட் மீன் டு சேங்கிறத யோசிச்சு பாருங்கள். இப்போ வேணாம்னு சொல்லிவிட்டு அப்போ என்ன பண்ண அவங்க விரும்புகிறாங்க, அந்த விஷயங்களை பொறுத்த வரைக்கும் அவங்களோட பிஹேவியர் என்ன, பாஸ்ட்டில் அவங்க என்னென்னலாம் செஞ்சுருக்காங்க அந்த விஷயத்தில் அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்கள். அவங்க மறைமுகமாக நம்மக்கிட்ட என்ன விஷயங்களை கன்வே பண்ண ட்ரை பண்ணுறாங்க, கன்வின்ஸ் பண்ண எந்த விஷயத்தில் நம்மளை கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணுறாங்க யோசிச்சு பாருங்கள். யோசிச்சு பார்த்துட்டு அதில் போய் போராடாதீங்க. அவங்க வந்து எந்த அளவுக்கு வந்து ஒரு எந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு ஒரு ட்ரஸ்ட்டை கொடுக்குறாங்க. ஓகே, இப்படிலாம் வந்தால் இப்படி வரும், நீங்கள் ஒன்றும் கவலைப்படாத, நான் பார்த்துக்கிறேன். எந்தெந்த விஷயங்களை அவங்க ப்ராமிஸ் பண்ணுறாங்க, எந்தெந்த விஷயங்களை அவங்கள சேஃப்கார்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க, வாட் இஸ் தேர் அப்படிங்கிற விஷயங்களை யோசிங்க. த்ரூ தேர் பிஹேவியர் யூனிட் அண்டர்ஸ்டாண்ட். நான் வெர்பல் கியூஸ். எந்த விஷயங்களை சொல்லும் பொழுது அவங்க வந்து பயங்கர கோவப்படுறாங்க, அக்ரெசிவ் ஆகிறாங்க, எந்த விஷயத்தை நம்ம அப்போஸ் பண்ணும்போது வந்து ரொம்ப அக்ரெசிவ் ஆகிறாங்க, எந்த விஷயத்தை சப்போர்ட் பண்ணும்போது அப்படியே ஆஹா இதைத்தான் நான் நினச்சேன், நீ சொல்லிட்ட பாரு அப்படின்னு அவங்களுடைய கண்ணுக்குள்ளே எப்படி ஒளி தெரியுது, என்ன கதை அவங்களுக்குள்ள அப்படிங்கிறத அவங்களுடைய செய்கைகள் மூலமாக வந்து we need to understand through the non-verbal cues. non-verbal communication மூலமாக அதை we need to do it. check with the argument. அதுக்கு மேலே உங்களுக்கு தெரியலையா, ரொம்ப கோவார்டாக இருக்காங்களா அவங்க, ரொம்ப ஹிட்டனாக இருக்காங்களா அவங்க, ரிசர்வ்டாக இருக்காங்களா என்ன, அப்போ ஆர்கியூமெண்ட்டுக்கு அவங்கள கூப்பிடுங்க. அவங்களுக்கு கொஞ்சம் கோவத்தை ஏற்றி விட்டால் போதும். என்ன இப்போ ஓரளவுக்கு நமக்கு தெரியும்ல எது அவங்களுக்கு வந்து பிடிக்கல அப்படின்னு, அந்த விஷயங்கள்லேயே திருப்பி ஆர்கியூமெண்ட் கூப்பிடுங்க. ஆர்கியூமெண்ட்டில் இருக்கும்போது அவங்களே அன்கான்ஷியஸாக பலவிதமான விஷயங்களை சொல்லுவாங்க.
அப்படியே கோவப்பட்டு தன்னை நிரூபிக்கணும், தன்னோட இன்டென்ஷன் சரிதாங்கிறத ஜஸ்டிஃபை பண்ணணுங்கிறதுக்காக அவங்களாம் சண்டை போடுவாங்கல்ல, அதில் வந்து ஈஸியாக என்ன பண்ணிடலான்னு சொன்னால், இதுதான் அவங்களோட நோக்கமா அப்படிங்கிறது புரிஞ்சு போயிடும். ஓ இப்படி வரியா நீ அப்படின்ட்டு. வெரி சிம்பிள். அனலைஸ் வாட் இஃப் ஐ டூ இட். இன்னமும் தெரியலன்னா என்ன பண்ணுங்க, ஆப்போசிட்டாக அந்த விஷயங்களை நீங்கள் செய்யவே ஆரம்பிச்சிருங்க. ஒருவேளை நான் செய்ய ஆரம்பிக்கும்போது அவங்க என்ன செய்கிறாங்க, அதுக்கு அவங்க எப்படி அப்போஸ் பண்ணுறாங்க, எப்படி அதில் வந்து கோஆப்ரேட் பண்ணாமல் இருக்காங்க, எப்படி அதை ஸ்பாயில் பண்ணுறதுக்கு இன்டைரக்டாக வேலை பார்க்குறாங்க, எப்படி நமக்குள்ளே ஒரு கில்ட்டை தூண்டி விடுறாங்க, அதெல்லாம் யோசிங்க. தட்ஸ் த ஸ்டஃப். டோன்ட் மைண்ட் த சிச்சுவேஷன். ஒரே ஒரு விஷயங்களை நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஹியூமன் சைக்காலஜி நீங்கள் வந்துட்டிங்கன்னா, ஒருத்தவங்களோட இன்டென்ஷன் என்னன்னு உங்களுக்கு தெரியணும்னா ஃபஸ்ட்டு நீங்கள் செய்ய வேண்டியது இந்த சிச்சுவேஷனுக்காக தான் இவங்க இப்படி செய்கிறாங்கங்கிற ஒரு பிலீஃப்ஸை தூக்கி போடணும். முதல்ல யார் எந்த சிச்சுவேஷனுக்காக எதையும் செய்கிறதில்ல. இட்ஸ் ஆல் அபவுட் தேர் வில்லிங்னஸ். ஒரு பெரிய ரிஸ்க் இல்லாமல் ஒரு நார்மல் லைஃப் ஒருத்தன் வாழணும்னு நினைக்கிறாங்க. அதுதான் அவங்க ஒரு நார்மல் ஒரு பெரிய லைஃப் வாழணும்னு நினச்சாலும் கூட அவங்களுக்கு இருக்க ஆன்சைட்டினால அந்த ஒரு நார்மல் லைஃபுக்கு அவங்க வர்றாங்கன்னு சொன்னால் இட் இஸ் ஆல் அபவுட் தேர் எமோஷன்ஸ் ஒன்லி, நாட் பிகாஸ் ஆஃப் தேர் சிச்சுவேஷன். என் சிச்சுவேஷன் சரியில்லை அதனால் நான் ஏழையாக இருக்கேன், என் சிச்சுவேஷன் சரியில்லை அதனால் நான் படிக்கலை, என் சிச்சுவேஷன் சரியில்லை அதனால் நான் ப்ரிப்பேர் பண்ணல. எவ்ரிதிங் இஸ் ஃபேக். நோ, அப்படி ஒன்று கிடையவே கிடையாது. அவங்களுக்கு அதில் ஏதோ ஒரு விஷயங்கிறது அவங்கள ஸ்டாப் பண்ணுதாங்க. அதனால தான் அந்த விஷயங்கள் அடுத்த இடத்துக்கு அவங்க போகாமல் இருக்காங்க. இதே மாதிரி தான் அவங்களோட சிச்சுவேஷனை நம்பாமல் அவங்க இப்படி பேசுகிறாங்களா அதுக்கு இந்த சிச்சுவேஷன் தான் காரணம்னு நினைக்காதீங்க. அவங்களோட இன்டென்ஷன் அதுவாக இருக்குது, அவங்களோட பிலீஃப் சிஸ்டம் அப்படி இருக்குது, அவங்களோட எமோஷன் அப்படி இருக்குது. ஏன் அப்படி நினைக்கிறாங்க, இது ரொம்ப நியாயமான விஷயம் தானே. இப்போ என்னோடய வெல்ஃபரையும் அவங்க பார்க்குறாங்கப்பா, இல்லைன்னா சொல்லலை. பட் இருந்தாலும் கூட நான் என்ன நினைக்கிறேனோ, என்னுடைய வெல்ஃபருக்கு நான் என்ன நினைக்கிறேனோ ஏன் அதை அவங்க செஞ்சு கொடுக்க மாட்டேங்கிறாங்க? பிகாஸ் இதை செய்கிறது மூலமாக உங்களுடைய வெல்ஃபேர் பாதிக்கப்படும்னு அவங்க நினைக்கிறாங்க. உங்களை தான் ஆக்சுவலி இன்டெரக்டாக அவங்க காப்பாற்ற கூட நினைக்கலாம். ஒருவேளை உண்மையிலே அவங்க பியூர் ஹார்ட்டாக இருக்கிறாங்க, அவங்க உண்மையிலே இது பண்ணணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா அப்போது ஒரு வேளை இந்த இன்டென்ஷனாக நீங்கள் வச்சு பாருங்கள். நிறைய இருக்குல்ல. அண்டர்ஸ்டாண்ட் தேர் கம்பல்ஷன் பை ப்ரொஜெக்ஷன். எந்தெந்த மாதிரி வந்து உங்களுக்கு இந்த வாழ்க்கையை வந்து ப்ரொஜெக்ட் பண்ணி காட்டுறாங்க, இந்த சிச்சுவேஷனை நீங்கள் மாட்டிக்கிட்டிங்கன்னா நீங்கள் இப்படிலாம் செஞ்சால் இப்படிலாம் ஆகிடும்னு சொல்லிட்டு அந்த ஒரு ப்ரொஜெக்ஷன் இருக்குல்ல, அவங்களோட ப்ரொஜெக்ஷன், அதை வச்சு யூனிட் அனலைஸ். என்ன மாதிரி லாஸ்லாம் நீங்கள் அடைய போகிறீங்க தெரியுமா? இப்படிலாம் ஆகும் அப்படிலாம் ஆகும். அப்போ என்ன சொல்ல வரீங்க, அதை செய்யணும்னு சொல்ல வரீங்க தானே? ஜஸ்ட் டூ இட், ஜஸ்ட் ஸ்டே டைரக்ட்லி அப்படிங்கிற மாதிரி. ஓகே, என்ன பண்ணுறது? அவங்க உண்மையிலே நமக்கு வெல்ஃபேருக்காக நினைக்கக்கூடிய வெல்விஷர் ஆகிட்டாங்க. பட் இருந்தாலும் கூட அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூங்கிறது வேறு மாதிரி இருக்குது. ஓகே, அதுக்கு என்ன பண்ணலாங்கிறதையும் சொல்கிறேன். தட் சப்போர்ட் அண்ட் அப்போஸ் கண்டிஷன்ஸ். எந்த விஷயத்துக்கு அவங்க சப்போர்ட் பண்ணுறாங்க, எந்த விஷயத்துக்கு அப்போஸ் பண்ணுறாங்க, அவங்களுடைய கண்டிஷன் என்னவாக இருக்குது. எதை வந்து செய்யும் போது அப்படியே ரொம்ப பூரிப்பாக உணர்றாங்க, எதை செய்யும் போது கோச்சிக்கிறாங்க. என்ன முகம் சுளிக்கிறீர்களே என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்க வேண்டியது. ஓகே, இதனால் நமக்கு ஓரளவு புரிய வருது. விச் மீன்ஸ் நம்மளோட இன்டென்ஷனுக்கு அப்படியே ஆப்போசிட்டான இன்டென்ஷன் இருக்கக்கூடிய ஆட்களாக இருக்கிறாங்க. இல்லை அந்த வழி வந்து வேறு வழியாக இருக்கலாம். ஒட்டுமொத்தத்தில் நம்ம நல்லா வாழணுங்கிறத அவங்களும் நினைக்கிறாங்க. பட் அவங்க வேறு வழியில் வந்து நம்மளை நல்லா வாழ வைக்கணும்னு நினைக்கிறாங்க. அது ரொம்ப சில நேரங்களில் டாக்ஸிக்காகவும் தான் இருக்குது. சில நேரத்தில் இந்த சொசைட்டியை நம்ம எப்படி பார்க்குறோமோ அந்த மாதிரி அவங்க பார்க்குறது இல்லை. அவங்க இன்னும் பழைய ஆட்களாகவே கூட இருக்கலாம். தட்ஸ் வாட் தே ஆர். ஓகே, வாட் டு டூ? என்ன தான் பண்ணலாம்? பிரேக் தேர் கான்ஃபிடென்ட் த டெஃபினட் ரெஃப்யூசல். வேறு வழி இல்லை. நமக்கு என்ன தான் அவங்க வெல்விஷராக இருந்தாலும், என்ன தான் நம்ம ரிலேட்டிவாக இருந்தாலும், என்ன தான் இது பண்ணாலும் அவங்க நம்மளை டாக்ஸிக்கான ஒரு வழியில், ஏதாவது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கேன், அதுலேருந்து நான் வெளில வரணும்னு நினைக்கிறேன், ஆனாலும் அப்படிலாம் கிடையாது, நீ வந்து அதுக்குள்ளே இருந்தால் ஆகணும், நோ சான்ஸ், சாரி அப்படின்னு நம்மளை இன்டெரக்டாக அவங்க கம்பல் பண்ணுறாங்கன்னு சொன்னால் நம்ம என்ன செய்ய வேண்டியது இருக்குது? நாம் ரொம்ப காங்க்ரீட்டாக இல்லை நான் செய்ய மாட்டேன், ஐ கான்ட் டூ இட், ஸ்ட்ராங்காக அதை அப்போஸ் பண்ணுங்கள், பயங்கரமாக அதை ரெஃப்யூஸ் பண்ணுங்கள், ரெஃப்யூஸ் டு டூ இட், அது பண்ணுறதுக்கான வாய்ப்பே கிடையாது அப்படிங்கிறத பாருங்கள், அப்படிங்கிறத வந்து ஸ்ட்ராங்காக சொல்லுங்கள். ஸோ ஒரு விஷயத்தில் நம்ம முடிவு எடுத்துட்டோம்னா அவங்க நம்ம ஸ்ட்ராங்காக தான் இருப்போங்கிற ஒரு விஷயங்கிறது அவங்களுக்கே புரியும். இட்ஸ் அ மேட்டர். டாலரேட் இஃப் அப்போஸ். டாலரேட் பண்ணிக்கோங்க. அவங்க நம்மளை அப்போஸ் பண்ணுறாங்க, அவங்க சில விஷயத்த செய்ய மாட்டேன்னு சொல்கிறாங்க அப்படின்னா பரவாயில்ல, அதை டாலரேட் பண்ணிக்க வேண்டியது. நீங்கள் ஒரு வேளை எனக்காக அந்த விஷயத்தை செய்யலைன்னா நான் வேறு ஒரு ஆளை வச்சு நான் செய்ய வேண்டியதாக, வேறு என்ன பண்ணுறது? ஐ வில் நெவர் ஸ்டாப் தட் ப்ராசஸ். நான் சொன்னால் நீங்கள் புரிஞ்சிக்க போகிறதில்ல. நீங்கள் ஒரு பிலீவ் வச்சுருக்கீங்க, அதெல்லாம் போகிறீங்கன்னா வாட் கேன் ஐ டூ? என்னால் முடியாது, நான் ஆல்டர்னேட்டிவ் வச்சு செய்ய தான் போகிறேன்.
கோ ஃபார் இட், வேறு வழி இல்லை. ஆல்ரெடி சப்போர்ட் அஃப்கோர்ஸ் எஸ். ஒரு வேளை அவர்கள் இல்லைன்னா வேறு மாதிரி எந்த மாதிரி சப்போர்ட் மூலமாக ஐ கேன் ரீச் தட் லெவல் அப்படிங்கிறத யோசிங்க. அஃப்கோர்ஸ் எஸ், நமக்கு அவங்க மேலே பாசம் இருக்குங்கிறது உண்மை தான், அவங்களுக்கு நம்ம மேலே பாசம் இருக்கு உண்மை தான். அதுக்கு என்ன பண்ணுறது? அவங்க ஒரு தப்பான ஒரு விஷயம் சொன்னால் அது அவங்களுடைய பாசத்தை நிரூபிக்க வேண்டிய நேரம் இது இல்லை. நம்ம எப்படி சரி அதை கொண்டு போக முடியும்? ரொம்ப கஷ்டம் இல்லை அது. இட்ஸ் அ மேட்டர். கவுன்சிலிங் என்ன, இந்த ஹியூமன் சைக்காலஜி பற்றி நிறைய விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஒவ்வொருத்தவங்களை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கணும். அவங்களோட இன்டென்ஷன் என்னங்கிறத தெரிஞ்சுக்கணும். உண்மையிலே அவங்களுடைய இன்டென்ஷன் நல்லா தான் இருக்கா, உண்மையிலே அவங்க நல்லவங்க தானா, இல்லை நானாக அப்படி இமேஜின் பண்ணிக்கிறேன்னா, இப்படிங்கிற இது மாதிரி எல்லா விதமான விஷயத்தை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அப்படின்னா திஸ் இஸ் அவர் நம்பர், யூ கேன் ஈஸிலி கால் ஃபார் த கவுன்சிலிங். ஓகே, ஒரு 1.5 hours அப்படிங்கிறது ஒரு கவுன்சிலிங் செஷன் எடுத்திங்கன்னா ஒவ்வொருத்தவங்களோட இன்டென்ஷன் என்னங்கிறது யூ கேன் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட், யூ கேன் கம் டு அண்டர்ஸ்டாண்ட் with the online counseling session. Okay, this is our number. Yep. So thank you so much, Rajkumar Pandiyan from the Human Expert Tamil YouTube channel. That is what